அஸ்ஸலாமு அலைக்கும் வாட்ஸ்அப். வலைக்கும் அஸ்ஸலாம். எங்கட மூசின்னால வாங்கோ. இது நான் உங்களோட ஹாஜும்மாவை கொஞ்சம் பார்க்க வந்த பயணம். நீங்க வந்த நேரம் அவட உம்மாவை பார்க்க போயிட்டு என்ன விஷயம்டா முவாசாப், ஏண்ட வீட்டு மனுஷிக்கு அவ மருந்தொன்று சொல்லி கொடுத்தீச்சு. அதை பற்றி கேட்கத்தான். எந்தக்கு மருந்து? ஏண்ட மனுஷிக்கு முடிச்ச காலத்திலிருந்தே சின்ன சின்ன சங்கதிகளுக்கும் மூக்கு நுனியிலேயே கோபம் ஏறிடுறது. இனி அப்படி கோபம் ஏறிய சந்தர்ப்பங்களில் அவட வீட்டுக்கு போயிடுற. கோபம் தணிஞ்சதும் திரும்பி வந்துடுற. ஓ அப்படியா? அதுக்கு அப்படி அடிக்கடி வீட்டுக்கு போக தேவையில்லை என்று புதிய மருந்தொன்றை சொல்லி கொடுத்து உங்களோட ஹாஜும்மா. ஓ, கோபம் வந்தா 100 வரைக்கும் எண்ணுறது அந்த மருந்தையா? அதேதான். அது ஒரு மனோவைத்திய முறைதான். ஹாஜும்மாவுக்கும் சொல்லி கொடுத்தது பெரிய மனோவைத்தியர் ஒருவர் தான். அப்ப கோபமேறினா எண்ணுற பழக்கம் ஹாஜும்மாவுக்கும் மீக்கிறா மூசின் சாப். ஹாஜும்மாவுக்கும் அந்த பழக்கம் மீக்கிறபடியாலதான் உங்கட ஆளுக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறா. அப்ப நீங்க இடுப்பு நோவுக்கு என்ன மருந்து பாவிக்கிறீங்க மூசின் சாப்? இடுப்பு நோவுக்கா? இனி அவ 100க்கு எண்ணி முடிக்க கொள்ள நான் 100 தோப்பு கரணம் போட்டாகணுமே. ஒரே விஷயத்தை ஆளால் பிரயோஜனப்படுத்துவது வேற வேற மாதிரி. அதுங்கிறது ஒரே வழியான குர்ஆனை வச்சுக்கொண்டு எங்கட ஆளுங்கள் பிரிஞ்சி பல வழிகளா ஆக்கிக் கொண்டிருப்பதை போல விளங்கும். சில பேருக்கு சுணங்கும், இன்னும் சில பேருக்கு சுணங்கினாலும் விளங்காது.